300 வகையான ஸ்வீட்டு. புதுசாலாம் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது. எங்கள் வீட்டில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால அவ்வளோவா பேசுறது இல்லை. அடுத்த நாள் காலையில் எழுப்பும்போது மச்சான் வந்து எழுப்பணும். மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ட்ரெஸ் தருவாங்க. அவர் என்ன சொல்ல வராரு, நான் கார் வாங்கி தந்துடுறேன், பார்க்கிங்கோட ஒரு வீடு மாப்பிள்ளை வாங்கி இருந்தாருன்னா வாங்கி கொடுத்துட போகிறோம். ஒரு தல தீபாவளி அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன? அவங்க சொன்னாங்க அதுக்கு மெயினா வெயிட் பண்றாங்க சார். என்ன இடவே அது. பக்கத்துல பச்சை சட்டை தம்பி, என்ன அந்த நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா மாப்பிளைக்கு ஜூஸை குடிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி, சுடு தண்ணி போட்டு வெது வெதுப்பான தண்ணி ரெடி பண்ணி வச்சு. என்னங்க தெருவுக்கே தெரியணும். இதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. இப்போ தீபாவளிக்கு சீரா கார் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? இது எந்த ஊர்லயுமே இது பழக்கம் இல்லையே தம்பி. கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க மாப்பிள்ளைக்கு பண்ணுவார். என்னடி இது சார்? வாங்கி கொடுக்கலாம் சார், நிறுத்துற கேட்டிருக்காங்க சார். கார் நிறுத்தாம பார்க்கிங் கூட வீடு கேட்கறாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? அவர் என்ன சொல்ல வராரு, நான் கார் வாங்கி தந்துடுறேன், பார்க்கிங்கோட ஒரு வீடு மாப்பிள்ளை வாங்கி இருந்தாருன்னா வாங்கி கொடுத்துட போறோம். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. வீட்டுக்கு பிரசன்டேஜ் சார். வீட்டுக்கு பிரசன்டேஜ், வீடு வாங்குனதுக்கு பிரசன்டேஜ். ஆமா சார். வச்சிருக்கேன், நல்ல சூடா இருக்கா? கொதிக்க வச்சிருக்கேன். கைய வச்சிராதீங்க, வெந்துரும். ஒய்ஃப் வந்து டவல் கொண்டு வந்து கொடுக்கணும் எனக்கு, என்ன தேய்ச்சி. தங்கச்சி அது பத்தியா மாப்பிள்ளை உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு, வாமா. என்னன்னா சும்மா சாதாரணமா இருக்க கூடாது. ஏங்க ஒரு மாப்பிள்ளைக்கு மசாஜ் பண்றோம்னா எல்லா ஃபீலிங் ஆட்டம்ல. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும்.